நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு கொஞ்சம் ஈவன் ஸ்கின் டோன் கொண்டு வர மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஸோ வீக்லி ஒன்ஸ் என்னன்னா உங்கள் ஃபேஸை வந்து 3 ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். 9 to 5 ஜாப் போகிறோம் அப்படின்னா ஈவினிங் 5 வரைக்கும் ஸ்டே ஆகுற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சம் நீட் அண்ட் சிம்பிளாக வச்சுக்கிட்டாவே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஆஃபீஸ் கோயராக இருக்கீங்க அப்படின்னும் போது டிண்டட்ஸில் போகலாம். டிண்டட் சன்ஸ்க்ரீன் அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கவரேஜ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மெயினாக என்னதுன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ அதுதான் பேஸே. அண்ட் யூஸ்வலாக வந்து கிளென்சிங் அப்படிங்கிறப்போ ஒரு சிலர் வந்து மில்க் வச்சு தான் கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் யூஸ் பண்ணலாம். பட் எல்லாருமே வந்து ஸோ இந்த நேச்சுரல் லுக்குக்கு ஏதாச்சும் நம்ம டெய்லி கேரி ஆன் பண்ணிக்கிற மாதிரி குட்டியான மேக்கப் டிப்ஸ் அந்த மாதிரி இருக்கா? நம்மளோட ப்ராப்ளம்ஸ் ஹைட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹைலைட்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணி காமிச்சாவே நம்ம வந்து அழகாக தெரியும். பிபி டாக் இல்லை பிபி க்ரீமுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கம்பேர்ட் டு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பிபி க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான கவரேஜ் கொடுக்கும். அதாவது உங்களோட டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்டைல் ஃபிக்ஸில் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ப்ராப்பராக எப்படி மேக்கப் செய்கிறது, ஐ மீன் ஃபவுண்டேஷன், ப்ரைமர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. பட் அதை ப்ராப்பராக நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், டெய்லி நம்ம மேக்கப்பை கேரி பண்ணிக்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இது சார்ந்து பார்க்கலாம். இது சார்ந்து பேசுகிறதுக்கு நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷரண்யா மேம் இணைஞ்சிருக்காங்க. மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ மேம், இப்போ வந்து நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் மேக்கப் யூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டுறதுக்காக. ஸோ வந்து மேக்கப்பில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஒரு சிலர் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் அதிகமாக ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம ஒரு ப்ராப்பரான மேக்கப் போடணும் அப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ், எது போடணும், அந்த ஸ்டெப்ஸை சொல்கிறீங்க? ஸோ மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் ப்ரிப்ரேஷன் தான். நீங்கள் சொல்கிற அந்த மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் வந்து ஸ்கின் ப்ரிப்ரேஷனில் வரும். ஸோ இந்த கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், சீரம்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்கின் ப்ரிப்ரேஷன். அதுக்கப்புறமா நம்ம ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ப்ராப்பரான மேக்கப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டோனர் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பேஸாக ப்ரைமர், அதுக்கப்புறமா தான் உங்களோட கன்சீலர், ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ இதில் இப்போ வந்து வெயில் காலம் வர சன்ஸ்க்ரீன் எப்போ நம்ம போடுறது? ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா, ஓகே, அதாவது ப்ரைமருக்கு முன்னாடி அந்த மாதிரி போடணும். மேம், இப்போ என்னோட ஃபேஸில் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் அதுவே வந்து ஒரு மாதிரி ஒரு மேக்கப் லுக் தருதுல்ல. ஸோ இது யூஸ்வலாகவே மேக்கப் ஐட்டமில் சேருமா, இல்லை நம்மலாம் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை, ஆக்சுவலி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிண்டட் சன்ஸ்க்ரீன், டிண்டட் மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு லைக் ஓரளவு அந்த மேக்கப் பண்ண அந்த டிண்டட் லுக்கு இருக்கும். பட் உங்களோட மிஸ்டேக்ஸ், அதாவது உங்களோட பிம்பிள்ஸோ இல்லை உங்களோட அண்டர் ஐ சர்க்கிள்ஸோ இல்லை உங்களோட பிக்மெண்டேஷன்ஸோ அது வந்து கவர் பண்ணாது. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபினிஷ்ட் லுக் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த இப்போ ஃபவுண்டேஷன், டிண்டட் ஃபவுண்டேஷன் பற்றி சொல்கிறப்ப தான் ஒன்று கேட்குறேன். யூஸ்வலாக இப்போ பிபி க்ரீம் வந்து நல்லா ட்ரெண்டில், எல்லாரும் அது டக்குன்னு வாங்குவாங்க. பிபி பவுடரும் இருக்குது, ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பிபி டாக் இல்லை பிபி க்ரீமுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பிபி க்ரீம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் கொடுக்கும். பட் ஃபவுண்டேஷன்றது, ஃபவுண்டேஷன்லேயே உங்களுக்கு கவரேஜஸ் நிறைய இருக்குது. லைட் மீடியம் கவரேஜ், ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் கம்பேர்ட் டு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பிபி க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான கவரேஜ் கொடுக்கும். அதாவது உங்களோட பிளமிஷஸ் வந்து அதில் வந்து கவர் ஆகாது. பட் உங்களுக்கு ஒரு மேக்கப் பண்ண லுக் கொடுக்கும். நீங்கள் அது எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் ஃபவுண்டேஷன் நம்ம டெய்லி போடுறதுன்றது அட்வைசபிளும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி பிபி க்ரீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேட்குறேன்னு நினச்சேன், நம்ம பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு சொன்னீங்களா அவ்வளோ ஸ்டெப்ஸு, ப்ரைமர், அப்புறம் வந்து கன்சீலர் இந்த மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம தினமும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப் நம்ம கேரி ஆன் பண்ணிக்க முடியாது. ஸோ தினமும் இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து
அப்போது நம்ம வந்து நல்லா தெரியணும் வெளியே, நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அப்படின்னா வந்து இந்த பெரிய ஒரு மேக்கப் லிஸ்ட்டுக்கு பதிலாக ஷார்ட்டாக என்ன ஐட்டம் மேக்கப்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. மேக்கப் நம்ம எப்படி போடணும் அப்படின்றது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போ செல்ஃப் மேக்கப்னு வரும்போது நம்மளால் எது கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் கேரி பண்ண முடியும், நம்ம என்ன மாதிரி ஒரு அக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து மேக்கப் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஆஃபீஸ் கோயராக இருக்கீங்க அப்படின்னும் போது, இல்லை வந்து ஒரு கிட்ஸை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிண்டட்ஸில் போகலாம். டிண்டட் சன்ஸ்க்ரீன் அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கவரேஜ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவுமே உங்களுக்கு ப்ரெசன்டபுளாக காட்டும். அதை தவிர பிபி க்ரீம்ஸும் நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இஃப் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா பிபி க்ரீம்ஸும் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது பார்ட்டிஸ் போகிறீங்க அப்படின்ற டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸோ இல்லை ஏதாவது டார்க் சர்க்கிள்ஸோ இருக்கும் போது நீங்கள் அதை கன்சீலர்ஸ் வச்சு கவரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் காம்பேக்ட் போட்டுட்டு போகலாம். ஸோ அப்படி உங்களுக்கு எந்த ஒரு பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வெறுமனே காம்பேக்ட் பவுடர் கூட நீங்கள் போட்டுட்டு மேக்கப் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு போகிறோம், ஏதாவது ஒரு மேரேஜஸ் அந்த மாதிரி போகிறோம், இல்லை நம்மளோட அக்கேஷன் ஏதாவது அந்த மாதிரினா அந்த டைமில் நம்ம ஃபவுண்டேஷன்ஸ்லாம் ஆட் ஆன் பண்ணி நமக்கு மேக்கப் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் இருக்க ஒரு பிரச்சனை ஈவன் ஸ்கின் டோன். ஸோ வந்து ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், நெக் ஒரு கலரில் இருக்கும், ஹேண்ட் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ அது எப்படி சரி பண்ணுறது? நம்ம மேக்கப் தினமும் வியர் பண்ணிக்க முடியாது. ஸோ நேச்சுரலாக அது சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? ஏதாச்சும் க்ரீம்ஸ் இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு கொஞ்சம் ஈவன் ஸ்கின் டோன் கொண்டு வர மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சீரம்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நிறைய சீரம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்னிங் சீரம், பிரைட்னிங் சீரம் அந்த மாதிரி இருக்குது. டார்க் சர்க்கிள்ஸ்க்கு மட்டுமே தனியாக இருக்குது, பிக்மெண்டேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இருக்குது, பிம்பிள்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சீரம்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணலாம், நீங்கள் அந்த சீரம்ஸ் எல்லாம். அதை தவிர வீட்லேயுமே நம்ம வந்து ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம யூஸ் பண்ணுறது அந்த ஹோம் ரெமெடிஸ் தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் என்னென்னா உங்கள் ஃபேஸை வந்து 3 ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணணும், ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற பொல்யூஷன்ஸ்க்கும் நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அந்த டைமில் வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து நிறைய டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு கிளென்சிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி அதை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளென்ஸ் பண்ண அப்புறமா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பரான மாய்ஸ்சரைசர் கொடுத்து நம்ம அதை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அடுத்து தேர்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னாவே, ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பித்தாவே நம்ம ஃபேஸில் நிறையவே டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மெயினாக என்னதுன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ அதுதான் பேஸே. ஸோ அந்த பேஸ் ப்ராப்பராக இருந்தாவே நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக வந்து கிளென்சிங் அப்படிங்கிறப்போ ஒரு சிலர் வந்து மில்க் வச்சு தான் கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்க் தான் வேணுமா, இல்லை அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக வேறு எதுவும் ஆட் ஆன் பண்ணிக்கலாமா? நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் யூஸ் பண்ணலாம். பட் எல்லாருமே வந்து அது காய்ச்சின மில்கா இல்லை காய்ச்சாத மில்கா அப்படின்றதும் இருக்குது. பேஸ்ட் வந்து ஸ்கின் டைப்ஸ் நம்ம பண்ணணும் அதுவுமே. ஏன்னா ஸ்கின் டைப்பை பொறுத்து நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் அது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஆயிலியாக ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு திருப்பி ஆட் ஆன் பண்ணிங்க ஆயிலை அப்படின்னா என்ன ஆகும்னா திருப்பி அவங்களுக்கு பிம்பிள்ஸோ இல்லை அவங்களோட அந்த ஆயில்னஸ் செக்ரேட் ஆகிறது ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட ஸ்கின் டைப் பற்றி இருக்கணும். நம்ம ஸ்கின் வந்து எந்த டைமில் எந்த மாதிரி இருக்குது, நமக்கு ஆயில் ஆகுதா இல்லை ட்ரை ஆகுதா அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்ச அப்புறமா அதுக்கு சூட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம போட ஆரம்பித்தாவே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி கிளென்சிங்க்கு நம்ம மில்க் யூஸ் பண்ணலாம். அதை தவிர கிளென்சிங் இது இருக்குது, கிளென்சிங் வாட்டர்ஸ் இருக்குது. ஸோ கிளென்சிங் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா நம்ம வந்து கோகோனட் ஆயில். ஒரு சிலர் என்னன்னா, நான் வந்து நேச்சுரலாகவே தெரியணும், மேக்கப் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, ஆனால் மேக்கப் போட்டிருக்கணும், பிகாஸ் வந்து என்னை ப்ரெசென்டபிளாக காட்டணும், அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த நேச்சுரல் லுக்குக்கு ஏதாச்சும் நம்ம டெய்லி கேரி ஆன் பண்ணிக்கிற மாதிரி குட்டியான மேக்கப் டிப்ஸ் அந்த மாதிரி இருக்கா? ஸோ இப்போ மேக்கப் இப்போ நிறைய பேருக்கு ட்ரெண்டிங்கில் அதுதான் ஈவன் ஸ்கின் டோன் வேணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ஈவன் ஸ்கின் டோன் வேணுன்ற போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்றது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நம்மளோட ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது,
அண்ட் நம்மளோட ஹைலைட்டிங் ஏரியாஸ் என்னென்னலாம் இருக்குது. சில பேருக்கு கண் அழகாக இருக்கும், சில பேருக்கு லிப்ஸ் அழகாக இருக்கும், சில பேருக்கு நோஸ் அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து அழகாக இருக்கும். சில பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மேக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ளம்ஸ் ஹைட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹைலைட்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணி காமிச்சாவே நம்ம வந்து அழகாக தெரியும். அண்ட் யூஸ்வலாக வந்து இன்னொரு விஷயம் கண்டிப்பாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சிருப்போம், கடைசியாக வந்து இந்த ஐலைனர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து போடுவோம், அது அப்படியே வந்து திரும்ப கண் இப்படி மூடிட்டோம்னா அப்படியே வந்துடும், எல்லாமே பாழா போயிடும். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திரும்ப நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. அதுவும் அவசரமாக நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்புறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு அக்கேஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னா. ஸோ அந்த டயத்தில் வந்து ஈஸியாக வந்து திரும்ப பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? நம்ம அந்த மாதிரி, ஏன்னா மேக்கப் பண்ணும்போது மிஸ்டேக் வர்றது காமன் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஐலைனர்ஸ் மட்டும் இதுவாகிடுச்சுன்னா எப்போவுமே அது ஈரமாக இருக்கும் போதே நம்ம வந்து வைப் அவுட் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு டிப்ஸ், அதாவது காட்டன் பட் சொல்லுவோம்ல, நான் அதை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக மிஸ்லர் வாட்டரோ இல்லை கோகனட் ஆயிலோ நம்ம வந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம வைப் அவுட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ப்ராடக்ட்ஸை ரீலோட் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் சொன்னீங்கல்ல, மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், டோனர், இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் சொன்னீங்கல்ல. ஸோ வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைமர் போட்டோம் அப்படின்னா அது காய வரைக்கும் வெயிட் பண்ணுமா, இல்லை வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம் உடனே வந்து மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி போடலாமா? இல்லை, எப்போவுமே ஒரு ஸ்டெப் பண்ணோன்னே கொஞ்சம் அதுக்கு ப்ரீத்திங் டைம் கொடுக்கணும். பிகாஸ் அது நம்மளோட ஸ்கின்ல அப்சார்ப் ஆகணும் அண்ட் ட்ரை ஆகணும். ஸோ அதனால நம்ம எப்போவுமே கிளென்சிங் பண்ண அப்புறமா கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் டோனர், அதுக்கப்புறம் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான், ஒரு மினிட்ஸ் அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் செகண்ட்ஸ் அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் டோனர், அதுக்கப்புறம் கொஞ்சம் செகண்ட்ஸ் விட்டுட்டு மாய்ஸ்சரைசர். இல்லைனா நம்ம ஃபேன்ஸ், அந்த மாதிரி ஹேண்ட் ஃபேன்ஸ்லாம் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம காலைல மேக்கப் போட்டோம், திரும்ப ஆஃபீஸ் போய் திரும்பலாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து காலையில் போடுற மேக்கப் ஒரு 9 to 5 ஜாப் போகிறோம் அப்படின்னா ஈவினிங் 5 வரைக்கும் ஸ்டே ஆகுற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? பிகாஸ் வந்து இப்போ அக்கேஷன் இல்லை பிரைடல் மேக்கப்ஸ் அப்படின்னா மேக்கப் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலராக அது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் மைல்ட் மேக்கப் போட்டிருக்கோம், ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக தெரியணும், அந்த மாதிரினா என்ன பண்ணலாம்? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி பிரைடல்ஸ்க்குலாம் நம்ம நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து மேக்கப் அந்த ஒரு அவங்களோட ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டே ஆகிறதுக்கு பண்ணுவோம். பட் ரெகுலர் மேக்கப்புன்னு வரும்போது எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சம் நீட் அண்ட் சிம்பிளாக வச்சுக்கிட்டாவே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டச் அப்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்ப ஹெவியான கவரேஜஸ்லாம் கொடுக்காம, நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஃபால்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹைலைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து காமிச்சிட்டு நம்ம ஒரு மேக்கப் பண்ணோம், ஒரு சட்டிலான மேக்கப் கொடுத்தோன்னாவே நமக்கு வந்து அது ஃபுல் ஸ்டே இருக்கும். அதே மாதிரி மெயினாக என்னென்னா நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸாக நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் தப்பான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இன்னுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக காட்டும், ஒரு மாதிரி பேட்சியாக காட்டும். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்க்கு வந்து நீங்கள் வந்து ரொம்பவே மேட் ஃபினிஷ் இல்லாமல் ஒரு க்ளாஸி ஃபினிஷில் காமிச்சு இன்னுமே அவங்களுக்கு ஆயிலியாக காட்டும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின் ப்ரிப்ரேஷனும் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் நமக்கு. இன்னொன்று வந்துட்டு நம்ம மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டோம், இல்லை ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பவுடர் வந்து போடுவாங்க ஒரு சில டைம் வந்து ரொம்ப ஒயிட் கலர் திட்டாக தெரியும். ஸோ அது ஏன் அப்படி தெரியுது, நம்ம வந்து ப்ராப்பராக காய விடாமல் போடுறோமா, இல்லை வந்து அதுக்கு வேறு எதுவும் ரீசன் இருக்கா? இப்போ மேக்கப் அப்படின்னா இப்போ நிறைய பேர்த்த பார்த்தோம்னா பவுடர் போடுற பழக்கம்லாம் பெருசாக இல்லை, யார்கிட்டையும் கம்மி பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு ஃபைனல் லுக் நல்லா பிரைட்டாக தெரிகிறதுக்கு பவுடர் தேவையா? அண்ட் இன்னொரு டவுட் இருக்குது, ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டோம்னா சம்டைம் ஆயிலியாக தெரியுமோ, இல்லை அந்த ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு அப்பட்டமாக எடுத்து காட்டுமோ, அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் காம்பேக்ட்ஸ், கன்சீலர்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேட் வாங்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அது தப்பான ஷேடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிரேயிஷாவோ இல்லை ஒயிட்டிஷாவோ உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஷேட்ஸ் வந்து கரெக்டாக உங்களோட ஸ்கின்க்கு மேட்சிங்கான ஷேட்ஸாக நீங்கள் வாங்கணும். ஸோ அது வாங்கினாவே உங்களுக்கு ஓரளவு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பவுடர்ஸ்ன்றது வரும்போது உங்களோட ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எதர் காம்பேக்ட் போடுவீங்க, இல்லைனா லூஸ் பவுடர்ஸ் போடுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த செஷனில் ஒன்று கேட்குறேன், இப்போது நான் வந்து தினமும் ஆஃபீஸ் போகிறேன், இல்லை வந்து ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் போகிறேன் அப்படின்னா வந்து என்னை ப்ரெசென்டபுளாக காட்டிக்கிறதுக்கு இந்த பொருட்கள் போதும், அந்த மாதிரி ஒரு 5 திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ உங்களோட ஸ்கின் ப்ரிப்ரேஷன் பற்றி நான் சொல்ல, மேக்கப்லேருந்து சொல்கிறேன். ஸோ மேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எய்தர் பிபி க்ரீம்
சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கன்சீலர்ஸ் சூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, அண்டர் ஐ சர்க்கிள்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கன்சீலர்ஸ் போனால் பெட்டராக இருக்கும். அப்படி எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் பிபி க்ரீம் நார்மலாக போய்க்கலாம். அதுக்கப்புறம் ஐலைனர், லிப்ஸ்டிக், காஜல், ஸோ மஸ்காரா. ஓகே. இது இருந்தாவே வந்து உங்களோட மேக்கப் லைக் ஒரு மேக்கப் பண்ண லுக் வந்து உங்களுக்கு டெய்லி லுக்குக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து கன்சீலர்ஸ் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை ஜஸ்ட் வந்து அண்டர் ஐஸ்? கன்சீலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் கரெக்டர்ஸ் இருக்குது, கன்சீலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எதுக்காக போடுறோன்றதை பொறுத்து தான் நம்ம அது ஷேட் சூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ஆரஞ்ச் கன்சீலர்ஸ்லாம் கரெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கன்சீலர் போட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ சில பேருக்கு மவுத்தை சுற்றி அந்த மங்கி மவுத் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம டார்க்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் கன்சீலர்ஸ் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணுவோம். அண்ட் சில பேருக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்கும், ஆக்னி இருக்கும், பிம்பிள் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கு நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்ளம் இது பண்ணுவோம். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ கண்டிப்பாக டெய்லி மேக்கப் வந்து நம்ம கேரி பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்ன விஷயங்களெல்லாம் தேவை அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னீங்க. அண்ட் வந்து ஸ்கின்னை எப்படி வந்து ப்ரெப் பண்ணுறது, மேக்கப் முன்னாடி என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும், தினமும் மேக்கப் எடுக்க வேணாம், பட் வந்து ஒரு ப்ரெசன்டபிளான ஃபேஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.